ஏசாயா 53:4-6 வரைக்குள்ள வசனங்களை வாசிங்க. ஏசாயா 53 அதிகாரம் 4-6 வரைக்குள்ள வசனங்கள். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, பாருங்கள், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அர்த்தம் என்ன? இந்த பாடுகளை, பாவ பாரத்தை ஏற்றுக்கொள்ளும் போது ரத்தம் சிந்தக்கூடியதான ஒரு அனுபவம் அங்கே இருக்கிறது. வாசிங்கள். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். பாருங்கள், காயப்படுதல் அவசியமா இருக்கு. ஏன்? இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகும். நம்ம எல்லாரும் நினைச்சிருக்கோம், தைரியமாக பாவம் செய்கிறோம், பிறகு என்ன நினைக்கிறோம், முழங்கால் நின்று ஜெபம் பண்ணி மன்னிப்பு பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் வேதம் சொல்லுது அதுக்கு இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்படுகிறார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். கர்த்தரோ நம் எல்லாருடைய, அவருடைய காலத்தில் உள்ள ஜனங்கள், இப்பொழுது இருக்கிற நாம், இனி வரக்கூடிய ஜனங்கள் எல்லாருடைய அக்கிரமத்தையும் தம் மீது விழப்பண்ணி தம்மை அடிக்கப்பட நொறுக்கப்பட ஒப்பு கொடுத்து இரத்தம் சிந்தி பாவ நிவர்த்தியை ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். ஏசாயா 42 வாசிங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அதாவது ரெட்டிப்பான அளவுக்கு தண்டனை அனுபவித்திருக்கிறார் என்று இருக்கு. எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும். பாருங்கள், அதனுடைய அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும், அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். பாருங்க, தேவன் இங்கே ரெட்டிப்பான ஒரு விதத்திலே, அதாவது ஆண்டவருடைய பாடுகள் எல்லாம் பார்த்து நிறைய பேர் சிலுவை மரண உடையவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் யாருமே தேவனாய கர்த்தரை போல ரெட்டிப்பான அளவு பாடுபட்டது கிடையாது. 6 மணி நேரம் தொங்குனாரு, ஒரு சொட்டு ரத்தம் உடம்புல கிடையாது. மீதி ஏராளமான ஜனங்கள் தொங்கி இருக்கிறாங்க. கள்ளர்கள், கொலையாளிகள், கலவரம் பண்ணினவங்க, பிரச்சனை பண்ணவங்கன்னு சொல்லி ஏராளமான ஜனங்களுக்கு சிலுவை மரணம் ரோமர்களாலே அந்த காலத்திலே கொடுக்கப்பட்டது. பிற்காலத்தில் கான்ஸ்டன்டைன் எம்பையர் காலத்தில் தான் அது அந்த சிலுவை மரணம் கிடையாதுங்கிற ஒரு காரியத்துக்குள்ள வந்தாங்க. அது வரைக்கும் சிலுவை மரணம் உண்டு. அப்படின்னா 1-2 பேர் இல்லை, 1000 2000 இல்லை, அது எத்தனை 1000 எத்தனை லட்சங்கிறத சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சிலுவை மரணம் காணப்பட்டது. ஆனால் ஆண்டவருடைய அந்த சிலுவை மரணம், அந்த பாடுகள், அந்த வியாகுலங்கள், அந்த காயங்கள், இவைகள் எல்லாமே ரெட்டிப்பான விதம். ஏன்? பாவத்திற்காக. அங்கே தனிப்பட்ட ஒரு மனுஷன் அவனுடைய பாவத்தை நிமித்தம் தொங்குகிறான். இங்கே ஒரு நபர் உலகத்தில் உள்ள எல்லா மனுஷனுடைய பாவங்களுக்கும் நிவர்த்தி பண்ணுவதற்காக அடிக்கப்பட்டார். அப்போ அந்த பாவத்தினுடைய அளவு அதிகம், அதனுடைய தண்டனையுடைய வீரியம் அதிகம். அதனாலே அவர் பட்ட காயத்தினுடைய அகோரமும் அது அதிகம், சொல்லி வர்ணிக்க முடியாததாகவே இருக்கு.